இடங்கள் மாதிரி இருக்குல்ல இங்க பேர் அந்த பின்னுக்கு பேக்ரவுண்ட் அவ்வளவு பெரிய பில்டிங் வந்து கூட அந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி என்ன இப்பதான் பிடிங்க கொண்டு வந்தவையாம் நல்ல டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த பொம்மை கார்டன் இப்ப இந்த பீச்சை வச்சு நிறைய செட்டப் செஞ்சு பாருங்க. இது வந்து ஒரு பூங்கண்டு கடைன்னு தான் நினைச்சேன், ஆனா அது வந்து கடை. இங்க பாருங்க ராயல் என்ஃபீல்டு பைக்னு பாருங்க, தனி ஒளியால பின்னப்பட்ட தொப்பியல் சுலோகுகள் வந்து எல்லாமே இருக்கு. இங்க போனாலும் தாம்பேல மரங்கள்ல மாங்க ஆயிரது அங்க ஆயிரது ஓடு ஓடு ஒவ்வொரு வரிசையிலேயே வந்து காய வச்சுட்டு. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜான்சன். நான் தேவி. அப்ப நேற்று என் வீடியோ பார்த்துருப்பீங்கள். நாங்கள் பட்ட கஷ்டம், நிற்கக்கூடிய இடம் இல்லை, இருந்து படுத்து முதுகு வலி மூமெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியாது. சரியா நான் பசியும் போற இங்கே வந்து இறங்கி இப்படி 5 மணி நம்ம. அப்போ இன்றைக்கு நாங்கள் வலிக்கிட்டு நைட்டுக்கு ஃப்ளைட் இருக்கு எங்களுக்கு. அப்போ வலிக்கிட்டு டவுன் பக்கம் போய் இந்த இந்தியா காசு மாற்றணும் மேம். இங்கேயே நகைக்கடை இல்லையோ இல்லாட்டி மணி எக்ஸ்சேஞ்சில் மாற்றிக்கணுமா எல்லாம் மட்டும் சொன்னது என்னம்மா. என்ன மாற்றலாம் எப்படி எப்படி ஏன்னு நினைக்கிறதுக்கு தான் இங்கே சாப்பாடு தந்தது அலப்பின்னு சொல்லி எண்ணெயில் இது காட்டு பூவரசில காட்டு பூவரசிலேயே வந்து காய வச்சுட்டு காட்டு பூவரசு குரக்கன்மா. இது என்ன குரக்கன்மா? இது குரக்கன்மா என்ன செய்யறது? குழைச்சி போட்டு அந்த இலையில அப்படி வச்சு மடிச்சு அவிக்கிறது. அலப்பைன்னு சொல்ற குரக்கன்மா அலப்பேண்டு அப்படி ஒரு டேஸ்டா தான் இருக்கு. இயற்கையான முறையில தயாரிச்சிருக்கணும். இல்ல உண்மையா இல்ல இல்ல நல்ல இது இனிப்பா இருக்கோ, நல்ல டேஸ்டா இருக்கு. அப்ப நாங்கள் இப்ப நீர்குழம்பு பக்கம் வந்துட்டோம் தானே. நான் படிச்ச ஸ்கூல், நான் தெரிஞ்ச இடங்கள் நானும் பாக்குறது இல்லாம உங்களுக்கும் காட்டுவோம். காட்ட போறீங்க? ஓ, நான் படிச்ச ஸ்கூல்ல காட்டுவோம். நான் நடந்து தெரிஞ்ச இடங்கள். அப்ப நாங்களும் டவுனுக்கு போன மாதிரி ஆச்சு காசு மாத்திரத்துக்கு என்ன ரெண்டு சொல்லி கொண்டு வாங்க வீடியோ கூட போவோம். எங்கட கண்ணில் என்னென்னலாம் போடுதோ அதே நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். என்ன இது நாங்க முதல் நானும் ஆக்கினி காசாலாம தங்கிய இடம் இதுதான், இந்த இடம் தான். ரைட் போகலாம், வாங்கோ. சரி, அப்போ ஒரு மாதிரி கீழே இறங்கிட்டோம். கீழே பாருங்கோ ஒரே மரங்களாக தான் இருக்கு. ஒரு முதலும் இந்த வீடியோக்களை காட்டியிருந்தாங்க. இது வந்து காற்றுல வளர்ற மரம் என்னப்பா, காற்று தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த மரத்தை பாருங்கோ, இந்த 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 பூச்செடி வந்து காற்றுல தான் வளரும். சும்மா தண்ணியை தெளிச்சு விட்டா காணும் நீட்டாக வளர்ந்து கொண்டே போகும். இப்போ அதுவும் ஒரு டிசைன், அழகான பூங்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கணும். அதான் இந்த மரம். அது வந்து சும்மா காத்துலயே வளர்ந்து கொண்டு போகும், தண்ணியை தெளிச்சு விட்டா காணும், ஸ்ப்ரே பண்ணி விட்டா. ரைட், அடுத்த சைப்ரஸ் மரம் இருக்கு. அம்மா வாங்கோ, எங்க போனாலும் இந்த மரங்கள்ல ஆஞ்சி தின்றதாம்பேல வாங்கோ. போங்க எங்க போனாலும் முதாம்பேல மரங்கள்ல மாங்க ஆயிரது அங்க ஆயிரது ஓடு கொழும்பு வந்தாலும் முதாம்பேல, ஜாழ்ப்பாணம் வந்தாலும் முதாம்பேல. ரைட், பாருங்கோ ரோட்ல போய் கொண்டு இருக்கிறேன். இது வந்து ரொசாரி ரோட்டுன்னு சொல்லி நீர்கொழும்புல நாங்கள் இருக்கிற ஏரியா. அதில் பாருங்க புழுவமாக நடந்துருக்கா. ஆனால் இங்கே அந்த மதில் டிசைன்களும் ஒரு நல்ல வித்தியாசமான கலர்கள் என்னடி, நல்ல வடிவம் கேட் கலரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே இடங்கள் வந்து அந்த பில்டிங்கள் வந்து சேம் தான், எல்லா இடத்துலையும் முறையுமே இருந்தான். அந்த கலர் தான் கொஞ்சம் காட்டி கொடுக்குது வித்தியாசமாக. இங்கே வந்து ஒவ்வொரு சந்திக்கு சந்தி மாதா சிலை, ஜேசு சிலை வந்து வச்சிருக்கணும், செபத்தியார் சிலைன்னு சொல்லி. இங்கே வந்து கூட இருக்கணும் வந்து ரோமன் கத்தோலிக்காக்கள் தான் இருக்கணும் நீர்கொழும்புல வந்து. அப்போ இந்த இடங்களில் நிறைய டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வந்து இருக்கு. இங்கே மோஸ்ட்லி கூட வந்து வெளிநாட்டு பிரஜைகள் வந்து தங்குறது, ஜப்பான், சீன மக்கள் கூட வெளிநாட்டவர் வந்து தங்குற இடமா வந்து இந்த நீர்கொழும்பு வந்து அமைஞ்சிருக்கு. குடாப்பாடு, சுற்றி ஒரே கடல் வளம் கொண்ட ஒரு இடம் தான் இது. அதுதான் நீர்கொழும்பு கொண்டு வச்சிருக்கணும். இது என்ன பூங்கண்டு கடையோ? அது பாருங்க, கடைக்கு முன்னுக்கு கூட மரங்கள் வச்சிருக்கணும்னு சொல்லி. அது வந்து கடை அடி வெளியில பாத்தியோ மேங்கோ மில்க் ஷேக் 5 ஓடுவோம்பா. எங்களுக்கு செட் ஆகாது, நாங்க மில்க் ஷேக்கே குடிக்கிறேல. பாருங்க சிட்டி நீர்கொழும்பு டவுனுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்ப
போற இடங்கள்ல வந்து பார்க்குற கடைகள் தான் இது. எல்லா இடத்துலையும் கூட ரூம் தான் இருக்கு என்ன டூரிஸ்ட் வர இடங்கள்ன்றபடியா. ஹோட்டல் ஹெவன் இன்ஸ் ரூம் ஏசியன் ஒன் ஏசி. உண்மையிலே டூரிஸ்டாக வாரவைக்கு வந்து ஒரு சிறந்த இடம் தான் நீர்கொழும்பை சொல்லலாம். எங்கே பார்த்தாலுமே நில நில கடைகள் வந்திருக்கு. நான் சொன்னேன் அப்போது இடத்துக்கிடம் வந்து மாதா ஜேசு சிலை வந்து இருக்கு. இங்கே சில கடைகளில் வந்து டூ நாட் கேஷ் பேமெண்ட் பூங்கன் கடை எல்லாமே இருக்கு. பாருங்க இது வந்து ஒரு பூங்கண்டு கடைன்னு தான் நினைச்சேன். ஆனால் அது வந்து கடை, சாப்பாடு கடை, சாப்பாடு கடை தான். ஆனால் பாருங்க தெரியல பூங்கண்டு நினைக்கிறேன். பூ மரங்கள் செடிகள் விற்கிற கடை தான் நினைச்சு விட்டுருக்கேன் நான். இதுதான் ஜூஸ் கடை வந்து, இதுவும் ஜூஸ் கடை தான். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஜூஸ் கடை தான். நான் வந்து பாருங்க இவ்வளோ ஒரு இயற்கையாக வச்சிருக்கேன் அந்த இடங்களை வந்து பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்கும் வந்து குடிச்சிட்டு போகிறதுக்கு. அந்த பக்கம் பெரிய பெரிய பில்டிங்கள் வந்து எழும்புது. அந்த பில்டிங்க்கு வந்து அங்காள சைட்டில் கடல் வந்துருக்குது. ப்ரௌன் பீச் அப்படியே நேருக்கு போகுது. ஸோ கடற்கரை ஒன்று வந்துட்டுது. அந்த கடற்கரையை பார்த்துட்டு போவோம் என்ன. அம்மா பூரா விறுவிறுன்னு கடற்கரையை பார்த்தோன்னே எங்களோட அப்பா வந்து இங்கால பக்கங்களில் தான் மீன் பிடிக்கிறவர். அப்போ இரவாவே இங்கே தான். இங்கே கடற்கரைக்கு பக்கத்துலேயும் கொண்டு வந்து காட்டிக்கலாம். என்னம்மா எவ்வளோ பெரிய பில்டிங்களுக்கு வந்து கூட அந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி என்ன இந்தியாவில் இருக்குமா அப்பார்ட்மெண்ட்டுகள் அது மாதிரி கட்டி வச்சிருக்கணும். இந்தியாவிலே இப்போ யூரோப் கண்ட்ரிலேயும் அப்படி அப்பார்ட்மெண்ட் தானே எல்லா இடத்துலையும். கடலுக்கு பக்கத்தில் வந்து எவ்வளோ ஒரு அழகான காட்சின்னு சொல்லி எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. நல்ல வியூ உண்டு. ரொம்பவே அழகா இருக்கு. கலருக்கு வந்து ஓகே இருக்கு. அங்கே தங்கச்சிக்கு வந்து ஆட்டாமடு எடுக்கிற பிள்ளைக்குன்னா கொஞ்சம் கோவம் பெறும் அழகு. என்ன கொஞ்சம் வெயில் டைம் பின்னரங்களில் வந்து ஓகே இருக்குமே எந்திரங்கள் வந்து. இரவுல வந்து இன்னும் நல்லா இருக்கும். இரவுகளில் வந்து இந்த கடற்கரையில் வந்து விளையாட்டு நிகழ்ச்சிகள், போட் ரேஸுகள், இந்த ஃபாரினர்ஸ் வந்து விரும்பக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் வந்து இந்த நீட்டுக்கும் வைக்கிறது. ப்ரௌன் பீச் என்று சொல்லி இது ப்ரௌன் பீச்சில் இப்படி நேராக போனால் ப்ரௌன் பீச் அடுத்த பீச். ஸோ அப்படி இருக்க நல்லா இருக்கு. நீர்கொழும்பு குளிக்க வேணாம். இந்த கடல்ல வந்து குளிக்க இல்லாதான் அலையல் வந்து கூட அந்த சிவப்பு கொடியை போட்டு வச்சிருக்கணும். இந்த கடல்ல வந்து குளிக்க கூடான்னு சொல்லி அங்கே போலீஸ் ஆக்களும் வந்து நிற்கணும். பாருங்க இந்தியாவில் ஃபாரினர்ஸ் இருக்கணும். அம்மா வாங்க போம். இந்த பக்கம் பாருங்கோ ஃபாரினர்ஸ் வந்து தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி வியூவில் வந்து கொடுத்துருக்கு இடங்கள் வந்து. அவை குளிச்சுட்டு அப்படியே கடலை பார்த்து கொண்டு இருக்க ஸ்டே பண்ணக்கூடிய மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கள். ஆட்கள் நடந்து வந்து கொண்டு இருக்கணும். ஆனால் கூட அந்த பீச் சைக்கிள் ரொம்ப வடிவாக தான் இருக்குமே. என்ன இங்கே பாருங்க ராயல் என்ஃபீல்டு பைக்குகள் வந்து 2 குடிக்கணும். பாருங்க இப்படி சிசி கூண்ண பைக்கில் அன்னைக்குன்னு சொல்லி எல்லாம் வந்து 2 குடிக்கணும். நாளைக்கு டூரிஸ்ட்டுக்கு வந்து கூட 2 குடிக்கணும் போல. இந்த பைக்குகள் வந்து ஏர்போர்ட் டாக்ஸி சர்வீஸும் வந்து இங்கே செய்யணும் போல. ஆல் கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள் டூர்ஸ் அண்ட் ரெண்டல்
ஸோ டூரிஸ்டாக வாராக்களுக்கு வந்து இங்கே விரும்பிய பைக்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். எப்படி சிசி குண்ண பைக்கிள் ராயல் என்ஃபீல்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. எல்லா பைக்களும் வந்து எப்படி ஜீப் அம்மா நடந்து நடந்து ஒரு மாதிரி போயிட்டா கிட்ட கிட்ட. நாங்கள் இப்போ நீர்கொழும்பு வெள்ளை வீதிக்கு போய் கொண்டிருக்கிறோம். கூட ஃபாரினர்ஸ் தான் வந்திருக்கணும். இங்கே எல்லாம் டூரிஸ்டாக வந்திருக்கணும் ஸ்ரீலங்காவுக்கு வந்து. சரியான வெயில் தான், பட் என்ன சொல்கிறது, ஆனால் வெயில் அவ்வளோத்துக்குன்னு தெரியலை. நம்ம ஒரு சுற்றி கடல் இருக்குது, நல்லா காற்று அடிக்குது. அப்போ அதால் பெருசாக அந்த வெயில்கள் வந்து தெரியல எங்களுக்கு. அப்போ அதால் நடக்கவும் வந்து ஒரு ஆசையாக இருக்குது. நம்ம நாளைக்கு இப்போ வந்து நடக்கிறதுக்கு மேலே அங்கே அக்னியாக கூட வந்தால் அப்படி நாங்கள் பெருசாக நடந்துருக்கல விட. நாங்கள் வந்துட்டு அவசர அவசரமாக தானே வந்தது, கார்கள் திருப்பி அதுவாக வந்தது. நடக்கிறதுக்கு வந்து உண்மையில் ஒரு ஆசையாக இருக்குது. இந்த இடங்களில் வந்து என்ன சொல்கிறது, இந்த பிக்னி பிடிச்சி ஆட்டோக்களுக்கு போகிறத விட கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரத்திலே போயிடலாம். போகிற வழியே எங்களுக்குரிய சில இடங்களை பார்த்து கொண்டு போகலாம். அவ்வளோ கடைகள் வருது, டிஃப்ரெண்ட் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டோம். இங்கே போகிற வாகனம் எல்லாமே பெரிய பெரிய வாகனம் தானேம்மா, எல்லாம் 2 கோடி 10 கோடி என்ற வாகனங்கள் தான் இங்கே இருக்குது. ரைஸ் அண்ட் கறி அவைலபிள். இங்கே பாருங்கள், மண் சட்டி பானையில் போட்டு சாப்பிடலாம் நாங்கள். சிலோனிகா பீச் ஏதோ பெரிய கார்டன் உண்டு. என்ன கார்டன், இப்போ இந்த பீச்சை வச்சே நிறைய செட்டப் செஞ்சுருக்கேன். பீச் அடிப்படையாக கொண்டே நிறைய பிஸ்னஸ் வந்து போகுது. பீச்சுக்கு முன்னுக்கு பார்க், பீச்சுக்கு முன்னுக்கு ஸ்விம்மிங் பூல், பீச்சுக்கு முன்னுக்கு ஹோட்டல்னு சொல்லி ஒரு கடற்கரையை வந்து அடிப்படையாக கொண்டே இங்கே நிறைய பிஸ்னஸ் வந்து செய்யணும். அதாவது கிட்டத்தட்ட பல கோடி லாபங்கள் வர பிஸ்னஸ் தான் அதுகள். ஏன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நேராக வந்து கட்னாக்கை ஏர்போர்ட்டில் இறங்குறது வந்து நீர்கொழும்பு பகுதியில் தான். அப்போ அந்த வகையில் நிறைய தமிழாக்கள் வந்து இங்கே பிஸ்னஸும் செய்கிறாங்க. இப்போ பாருங்க, ரோட்டுகளில் வெள்ளைக்கார வந்து சிம்பிளாக போய் நெஞ்சால கடைகள், ரோட்டு கடைகள் இருக்குது. சாப்பாடு கடை. இந்த இடங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம், அனுபவங்களை வந்து பெற்றுக்கொண்டு போகலாம். உத்தரமுண்டு கொண்டு வந்தாச்சு. நீயும் கனவரிசம் எடுக்கிற கிடைக்குது இல்லை, விழுந்துருக்கோம். 2 லட்சம் பாருங்க. லொத்தர் விற்கிற செட்டப்பை வந்து நீர்கொழும்பு அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் வந்து சின்ன சின்ன கடைகள் மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே இப்படியும் செட்டப்பில் விற்பாங்க. செபஸ்தியாசுரம் பாருங்க, ஒரு மாதிரி வெள்ளை வீதி ரோட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். அது என்னப்பா, அது சவக்கால். என்னது? கிறிஸ்தவர்களின் சவக்காலை, அதாவது செபஸ்தியார் பள்ளிக்கு சர்ச்சுக்கு வந்து அருகாமையில் வந்துருக்கு. அதே மாதிரி பார்ப்போம். நாங்கள் கடைசியாக போகிற இடம் தான் நெவுகள் பார்ப்போம். நாங்கள் எங்கெண்டா சொன்னால் அது கடைசியாக இதுதான் போவோம். நாங்கள் எங்கே போனாலும் எவ்வளோ உழைச்சாலும், எத்தனை இடம் சுற்றினாலும், ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும், நாங்கள் போகிற இடம் இதுதான். எல்லாரும் எல்லாத்தையும் புக்கிங் பண்ணிவினோம். புக்கிங் பண்ணாமல் போகக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் தான். கிறிஸ்தவர்களின் வந்து சவக்காலை வந்து இதுதான். ரோமன் கத்தோலிக்காக்கள் வந்து எங்கள் அப்பாண்ட என்ன, எங்கள் அப்பாண்ட கல்லறை வந்து இங்கே இருக்கு. ஏதோ இந்த என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான இடத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. கூட போகக்கூடாதுல்ல. இதுதான் எங்கட அப்பாண்ட சமாதி, சவக்காலை.
கூட எல்லாமே வந்து தமிழாக்கள் இருந்தாலும் சிங்கள பேர்லாம் எல்லாமே கூட இருக்கு. பொதுவான ஒரு மொழியிலேயே விட்டுருக்காங்க, சிங்கள மொழியில. இது என்ன நீ நிறைய வருஷத்துக்கு புள்ளியோ இந்த இடத்துல வேற யாரும் போயிருவாங்களோ. ஆனா யாரோ அந்த பூவெல்லாம் போட்டிருக்கு. யாரு ஒரு நாளைக்கு நாங்களே மிஞ்சதான். அது வரைக்கும் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில யாருக்குமே தீங்குகள் செய்யாம அமைதியா எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும். யாருக்குமே கெடுதல் நினைக்காம இருக்கிற வரைக்குமே சந்தோஷமா இருந்துட்டு போகணும். கடைசியில நாங்க எல்லாருமே வரப்போடும் இந்த இடம் தான். என்ன இப்படி போட்டோ வீட்டை இருக்கு எல்லாரும் கேட்கிற ஜான்சன் படம் வேண்டாம் அந்த வீட்டை இன்னைக்கு வீடு இல்லை. நாங்கள பக்கத்து கிடக்கு வீடுகள். ஏற்கனவே அங்க கொஞ்சம் பேர் வந்துட்டு கும்பிட்டுட்டு போவினோம். அதில் மெழுகு திரியல் கொளுத்தி கும்பிட்டுட்டு போவினோம். ஞாபகம் நாளுக்கு இல்லாட்டி எப்போ ஞாபகம் வரும் அப்படிலாம் பாருங்க. அந்த ஞாபகத்துக்கு வந்து கொளுத்தி இருக்கணும் நினைவு நாளுக்கு வந்து. சரி, இந்த இடத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நீர்கொழும்புக்கு வந்து எல்லா இடத்தையும் பார்க்குறோம் நாங்கள். அப்போ இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பயணமாகவும் இருக்கும் இந்த இடங்கள் வந்து. அப்போ நாங்களும் அந்த சவக்காலைக்கு போயிட்டு இப்போ நீர்கொழும்பு கடற்கரை தெருவால் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரே ஆக்களாக இருக்கணும். இப்போ இங்கே சிஎஸ்டி பக்கம் கொஞ்சம் வேற வேற வெயிலும் வந்து கூடிட்டு இங்கே நீர்கொழும்புல பாருங்கோ கூட இயற்கை ஒரு அமைப்புகள் கொண்டிடமா தான் எல்லாம் செய்யணும் கடையில். ஸோ இதுதான் நீர்கொழும்பு செபஸ்தியார் பள்ளி. நிறைய டூரிஸ்டர்ஸ் வர இடம். சர்ச் வந்து செய்து கொண்டிருக்கணும் கூட. நீர்கொழும்புல எல்லா இடத்துலையும் குண்டு வெடிச்சது இந்த சர்ச்சில் மட்டும் தான் வெடிக்கல. ஏதோ நல்ல காலமாக சனமெல்லாம் தப்பிட்டினேன். இங்கே இருக்கேண்ணே பெரிய கேஃபே ஒன்று இருக்கு வந்து செஞ்சு கொண்டிருக்கேன். அப்போ அம்மா எப்படி ஃபீல்? நல்லா இருக்கும். அதை பார்க்க நாங்கி அங்கே ஃபாரின் இடங்கள் மாதிரி இருக்குல்ல இங்கே பேர் அந்த பின்னுக்கு பேக்ரவுண்டோட அந்த வெளிநாடுகள் அந்த ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்குது இந்த இடம். அம்மா தான் இங்கே செத்த விடு மாதிரி நிற்கிறானா களைப்புகள் அம்மாவுக்கு. ஏன்னா நாங்களும் இப்போ இந்த காசு மாற்ற போகிறபடியே இங்கே ஒரு என்ன சிக்கல்னா பொசன் நாள். அப்போ அதால் வேலைக்கு போகணும் மாற்றுறதுக்கு. அப்போ தான் அங்கேயுமே நிற்காம போகிறோம். பாரும்போது நம்ம முகப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி இதை வந்து புனரமைச்சு கொண்டிருக்கிறோம். இதில் திருவிழாவுக்கு வந்து இந்த நீர்கொழும்பு இடமே ஒரு பெரிய கோலாகலமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட இந்தியா போன்ற ஒரு அமைப்புலாம் திருவிழாக்கள் செய்கிறது. 28 நாளும் இங்கே கொண்டாட்டம் தான். சும்மாவே இப்போ ஒவ்வொரு நாளும் திருவிழாக்கள் மாதிரி தான் இங்கே இருக்கு. இதுதான் வெள்ள வீதி ரோட், கடற்கரை தெரு நீர்கொழும்பு. இங்கே வந்து கூட இருக்கிறது வந்து தமிழாக்கள் தான் இருக்கணும். கூட சிங்களம் பேசும் மக்கள் என்பது சிங்களம் பேசினோம். ஆனால் இங்கே சிங்களம் பேசுகிற மக்களும் வந்து கூட தமிழ் தான் கலைக்கிறது. கோட்ட கல்வி காரியாலயம் நீர்கொழும்பு புட்டான். அதோ எல்லாம் ஒன்று தான். देखे मैं काहे किए थे सीएट देना அப்படியே ரப்பர் மாதிரி இருக்கு. பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பழங்கள். தெங்கு பாருங்க இப்போதான் பிடிங்க கொண்டு வந்தவையாம். நல்ல டேஸ்டாக இருக்கு பண்ணி நிற்கிறேன். அப்படி அந்த பொம்மை மாதிரி இருக்கு. இப்போதான் பிடிங்க கொண்டு வந்தவையாம் சீசன். இங்கே தான் நான் முதல் அப்போ 5ஆம் ஆண்டில் வந்து என்ன சொல்கிறது மறை கல்வி கேட்க வந்தேன். அதாவது கிறிஸ்தவ கத்தோலிக்க ஆக்களுக்கு வந்து ஒவ்வொரு ஞாயிறுலையும் வந்து மறை கல்வி இருக்கும். இப்போ சைவ ஆக்களுக்கு வந்து சைவ பரிபாலனை என்ன சொல்கிறது ஒவ்வொரு வழியும் போகிற மாதிரி எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மெலிஞ்சிருக்கும். அப்போ இங்கே தான் பாரு நாங்கள் தமிழ் தான், அதுவும் தமிழ் மீடியம் தான்.
இப்போ ரம்புட்டான் பழம் கொண்டு வேண்டி சாப்பிட்டு கொண்டு போறோம். இப்பயே மாஞ்சின்னு வந்தது என்ன சேர்ல வந்து அழகான சித்திரங்களை வந்து கீறி வச்சிருக்கிறேன் பாருங்க. தங்க கடன் அடகு சேவை, ரியா, வெஸ்டர்ன் யூனியன். இந்த பக்கம் ஒரு கோயில் ஒன்று. என்ன கோயிலாம்மா? காளி கோயில் ஒன்று இருக்கு. அம்மன் கோயில். இந்த பக்கம் பூஜை பொருட்கள் வந்து விற்கணும். அது என்ன கோவில்? பாருங்க, பூசை பொருட்களை வந்து எல்லாம் விற்கணும் இந்த இடங்கள். என்ன கோயில் இது? பிள்ளையார் கோவில். கட்டி கொண்டிருக்கணும். என்ன பாருங்க, கோவில் கட்டி கொண்டிருக்கணும். இந்து இளைஞர் கலாச்சார மண்டபம். இதுதான் நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை. அப்ப நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரிக்கு வந்துட்டேன். இங்கே தான் நான் படித்தேன். இது வந்து இப்போ தேசிய பாடசாலை ஆகிட்டு. இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே அந்த டைமில் ஒரே ஒரு தமிழ் ஸ்கூல்ட இது மட்டும்தான். மற்ற எல்லாம் இஸ்லாமிய ஸ்கூலாக இருந்தது. கூட சிங்கள மொழியாக தான் இருந்தது. அப்போ எங்கள் அப்பா வந்து இங்கே நிறைய சிங்கள ஸ்கூல் இருந்தாலும் என்ன படிக்க வச்ச தமிழ் மீடியம். நான் படித்தது காமாட்சி அம்பாள் பாடல் பாடசாலையில் படிச்சுட்டு அங்கே இருந்து பிறகு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரிக்கு வந்து நான் இப்போ வந்து பெரிய நேஷனல் ஸ்கூல் ஆகிட்டு அந்த வகையில் பெருமை. கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் ஆண்டு மட்டும்தான் இங்கே தான் படித்தது. அந்த ஏரியா தான் இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் இதால் தான் நம்ம நேற்று வர ஸ்கூலாக முடிஞ்சு வந்து இவ்வளோத்தால தான் சினம் வந்து நிற்கிறது. அம்மா சைக்கிளில் வந்து நிற்பா இதால் ஏற்றுறதுக்கு. என்ன முந்தி நாங்கள் ஸ்கூல் விட்ட உடனே என்ன செய்யறது, இதால் சுற்றி போனால் வீட்டை லேட் ஆகாமட்டு போட்டு எப்படிங்க இதால் சுற்றி போனால் லேட் ஆகாமட்டு போட்டு இதால் பின்பக்கமாக அப்படியே நாங்கள் போகிறோம். நாங்கள் வேலைக்கு பூக்கள் வந்து கட்டி விற்கணும். பூ மாலைகள் வந்து ஃப்ளவர் ஷாப், அதாவது வந்து பூக்கள் வந்து ஆர்டர் கொடுத்து கட்டலாம். ரியோ ஐஸ்கிரீம் இங்கேயும் இருக்குது. ரியோ ஐஸ்கிரீம் ஒரு பிராண்ட். என்ன முந்தி நாங்கள் படிக்க இதுதான் இங்கே தான் முந்தி சீடிஎல் வந்துட்டு வர்றது. காஞ்சனா படம் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஃபேமஸ். சீடிஎல் பண்ணுற நாங்கள் சீடிஎல் வேண்டி யூஸ் பண்ணுறது. ஓ, குளோபல் வில்லேஜ் மணி எக்ஸ்சேஞ்ச். அப்போ இங்கே மாற்றலான்னு நினைக்கிறேன் நான். காசு திறந்துருக்கோதியா. ஸோ இப்போ கேட்டுட்டோம், கொஞ்சம் நேரம் திறந்துருப்பாங்களாம். அப்போ டக்குண்டு போய் காசு எடுத்துக்கொண்டு இங்கே வந்து மாற்ற. சரி, இடங்களை பாருங்க, இன்னொரு வடிவாக இருக்குன்னு சொல்லி இடங்கள் பார்க்கத்தான் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த சிலை, இந்த சிலை, புத்தர் சிலை, எல்லா சிலையும் விற்கிறாங்க. வேல் எல்லாம் விற்குது, முருகன் வேல். இது வந்து முத்துமாரி அம்மன் கதிரவேலாயுத சுவாமி ஆலயம், ஐயப்பன் சன்னிதானம், நீர்கொழும்பு. ஐயப்பன் சுவாமி, சாமியே சரணம் அப்படியே சொல்றேன். என்ன இது? என்ன கோவில் அம்மா? இது என்ன கோவில்? முத்துமாரி அம்மன் கோவில் புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதால நேரா போனோம் என்று சொன்னால் எந்த இடம் என்று சொன்னால் நீர்கொழும்பு காமாட்சியோட மார்க்கெட் இருக்குது. நாங்கள் இப்போ ஏடிஎம்முக்கு போவோம். ஏடிஎம் கவனம் கவனம். This is a நிகம்பு. இது வந்து நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியால நேரா வந்தா டவுனுக்கு, அதாவது நீர்கொழும்பு நகர் பகுதிக்கு போறதுக்கு வந்து ஒரு குறுக்கு பாதை மாதிரி இந்த பாதை. இந்த பாதையில போனோம்னு சொன்னா பாலத்துக்கு போகாம நேரா டவுனுக்கு ஏறலாம். நாங்கள் இப்போ போகிறது டவுனுக்கு போகாம நாங்கள் போகிறது வந்து பிஓசி ஏடிஎம்முக்கு போய் கொண்டிருக்கிறோம்.
வந்து பெரிய உயரமான பில்டிங்கள் நாங்கள் கட்டியிருந்தோம்டா இன்னும் ஒரு வழியாக வந்து நாங்கள் காசு உழைக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்படியான டவர் கம்பெனிகள் ஒவ்வொரு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு வந்து அந்த மேல் மொட்டை மாடியை வந்து வாடகைக்கு விடலாம். அவை அங்கே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களுடைய டவரை வந்து அங்கே கொழுவினம் 5G 4G வந்து கொழுவினம். அப்போ எங்களுக்கு வருஷத்துக்கோ மாதத்துக்கோ அக்ரிமெண்ட் போட்டு எங்களுக்கு மாதம் அதால் வந்து ஒரு வருமானம் மட்டும் வரும். பாருங்க மொட்டை மாடி சும்மா தான் கிடக்கு மேல் பக்கம், அதையும் வந்து ஒரு வருமானமாக ஆக்கலாம். மிஞ்சால பக்கங்களில் இங்கே இதுவும் ஒரு பெரிய உழைப்பு உண்டு தான். மெலஞ்செலஞ்சி போட்டு ஒரு மாதிரி காசு இருக்க வந்தாச்சு. என்ன களைப்பாப்பா, ரெயினில் நின்ற களைப்பு இப்போ போய் படுக்க தான் இருக்கு. ஆனால் என்ன சுற்றுறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கு இந்த இடங்களில் வந்து. நீர்கொழும்பு நகர் பகுதிக்கு செல்லும் போது பார கடை டில்ஷான் ஜுவல்லரி, ஒரு பாலம் மாதிரி ஏறுது. போலீஸ் எமர்ஜென்சி போலீஸ் இங்கே பார்த்தா டூரிஸ்ட் இது டூரிஸ்ட் இதோ இப்போ போயிடாதோ அடா பாருங்க அந்த டூரிஸ்டா வராங்க அந்த போட்டில் ஒரு ரவுண்ட் ஒன்று அடிக்கலாம். அப்படி ஏறி அந்த இருக்கைகள் வந்து இருக்கு அதில் அமர்த்தி எல்லாம் பூட்டாது. இன்றைக்கு எல்லாமே பூட்டு. இன்றைக்கு வந்து போயான்றதால பொசன் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அவங்களுடைய எல்லாமே தான் இருக்கிறாங்க. வந்து நீர்கொழும்பு டவுனுக்கிட்ட வந்துட்டோம். அடுத்ததாக நீர்கொழும்பு டவுனுக்குள்ளுக்க போகிறோம். அதில் ஜூஸ் கடை ஒன்று தேடி கொண்டு இருக்கிறோம் இங்கே என்று சொல்லி. இங்கே வாகனங்கள் வந்து ஜூஸ் கிடையாது. ஜூஸ் இருக்கா பூட்டியா? எல்லாம் பூட்டு. இன்றைக்கு இந்த டவுனே இன்றைக்கு வெறிச்சோடி போயிருக்கு. ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறது, நிறைய தமிழ் கடையில் இங்கே இருக்கிறதால பயப்பட தேவையில்லை. இன்றைக்கு இங்கே இந்தியா காசு மாற்றலாம். எனக்கு வந்து ட்ராவல் ஏஜென்சி சொன்னவர் இந்தியா காசு தான் போய் நீங்கள் இந்தியா மாற்றி கொண்டு போகிறது உங்களுக்கு சேஃப்டி நல்லமன்னு சொல்லி. அங்கே பேசுகிறோம் என்ன இந்தியால ஃபுல்லாக ஒரே நான் கடையிலப்பா. பின்பக்கம் மாதிரி இந்த சில தெரியல. பார்த்து தான் போகணும். அடிச்சு போட்டு ஏற்றி போட்டு போய் கொண்டே இருப்பாங்க, கவனிக்க மாட்டாங்க. அப்பாடா ஒரு மாதிரி கடை ஒன்றை தேடி பிடிச்சாச்சுடாப்பா. ஒரு மாதிரி கடைக்கு வந்து ஜூஸ் குடிச்சுட்டு இருக்கிறேன். கிக்கோல அங்கங்கிற அப்பா ஒரு ஜூஸ் அந்த மூடி உடைக்க வந்து நிற்கிறார். ஒரு மாதிரி ஜூஸ் ஒன்று வாங்கியாச்சு. ஸ்நாக் மேங்கோ ட்ரிங்க் வாங்கி குடிச்சிட்டு இனி போயிட்டு அந்த ரூமில் படுக்க சரி விழுந்து காசை மாற்றிட்டு நீ காசு மாற்றணும் முடியாப்பா. இப்போ இந்திய காசு இந்தியா காசுக்கு எவ்வளோ வருது ஏசமா மாற்றி பார்ப்போம். நீர்கொழும்பு டவுனுண்ட பின் பகுதி தான் இது. இன்றைக்கு சரியான சனங்கள் எல்லாம் குறைவு. இது வந்து மார்க்கெட் பகுதி. மார்க்கெட் பகுதிக்குள்ள வந்து நுழைஞ்சாச்சு. இப்போ காமாட்சியுடை மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே பாருங்க, பனி ஒளியால் பின்னப்பட்ட தொப்பியல் சுலோகுகள் வந்து எல்லாமே இருக்குது. இப்போ மீன் சந்தை, மிகப்பெரிய மீன் சந்தை வந்து இடங்களை பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்படியே நேராக போனால் பீச் சைட் வருது. என்ன சில டைம்ல டிராஃபிக்கள் கூட அப்போ ஒன்றுமே செய்யலாது. அவசரப்பட்டுன்னு தெரியலாது. இங்கால அடிச்சு ஏற்றி போட்டு போய் கொண்டே இருப்பாங்க தங்கட பாடுகளில். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ தெரிஞ்சாகண்ட வீட்டை வந்து நாங்கள் அந்த வீட்டு அம்மா வந்து கொஞ்சம் ஏழாம இருக்கிறா. அப்போ ஏழாம இருக்கிறதோடய அம்மா கேட்ட முதலாவது கேள்வி அவனும் கேட்டாண்டு. நான் கேட்டேன் நேரம் கேட்டாண்டு.
பார்த்தா அவன் கிருஷ்ணா அங்கே வந்துட்டான். நான் இல்லையா மைனம் பெரியலேண்டு ஆண்டா கிருஷ்ணாண்ட வீடியோ பார்க்குற ஆக்களும் இங்கே இருக்கணும் நிறைய பேர். கூட தமிழாக்கண்டா கட்டாயம் இருப்பினம் தானே எல்லா இடத்துலையும். நான் அப்போதை காட்டினேன் அந்த ரோட்லேயும் இந்த பக்கம் வந்தா ஓடுறதுக்கு போகுதுண்டு. அந்த ரோட் தான் இது. தேவிகா பூக்கடை. இங்கே பூக்களை வந்து பின்னி விற்கிறாங்க. வடி வடிவாக கட்டி விற்கணும் பூக்களை வந்து. சமையல் பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்கள் வந்து விற்கணும். ஒரு மாதிரி வெயில களைச்சி விழுந்து காசு மாற்றுற இடத்துக்கு வந்தாச்சு. உள்ளே போயிட்டு வந்து பார்ப்போம் காசு இந்தியா காசு கையில் எடுப்பு இருக்குன்னு சொல்லி. ஓகே, இப்போ ஒரு மாதிரி நாங்கள் இந்தியன் காசு மாற்றி எடுத்துட்டோம். இனி இதுதான் கொண்டு போய் அங்கே செலவழிக்கணும் நாங்கள். அப்போ மாற்றேக்கு அண்ணன் சொன்னவர் 500 ரூபாயே அங்கே பெரிய காசு தான். நாம் சாப்பாடெல்லாம் 80 ரூபா 100 ரூபா தான் பெருமைன்னு சொன்னவர். அப்போ ஒரு கிழமையே காணும் பண்ணார். கொஞ்சம் காசு மாற்றி வச்சிருக்கிறோம். அப்போ இனிதே நாங்கள் வந்த பயணம் ஒரு சோடா குடிச்சிட்டு காசு மாற்ற வந்தாங்க. மாற்றிட்டு இப்படியே போய் நித்திர கொண்டு ரூமில் நைட்டுக்கு படிக்கிற வேண்டியதுதான். அப்போ நான் ஒரு அம்மா கிட்ட போயிருந்தேன். அந்த அம்மா சொல்லியிருந்தா வந்து தங்களோட பிள்ளைகள் எல்லாம் அந்த காலத்திலேயே யுத்த காலத்துக்கு பிறகு வந்து நீர்குளம்பில் தான் நிறைய தமிழ் மக்கள் வந்து இங்கே வந்து தங்கியிருந்தது. இங்கே தங்கியிருந்தால் நிறைய மக்கள் வந்து புலம்பெயர்ந்த நாடுகள் கனடா, சுவிஸ், இத்தாலி, பிரான்ஸுக்கு எல்லாம் போனவங்க. மற்ற சில நிறைய தமிழர்கள் வந்து இங்கே அந்த சண்டை நடந்த பிறகு வந்து இங்கே இருந்தது அந்த பிரச்சனை டைம்லேருந்து. அப்படி நிறைய ஆக்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க சண்டை டைமில் வந்த ஆக்களும். அதனால தான் நீர்குளம்பில் வந்து தமிழ் சனம் கூட, தமிழ் கோயிலும் வந்து கூட இங்கே இருக்கணும். அப்படி ஸோ யுத்த காலத்திலேயே வந்து அப்படியே இங்கே இருக்கணும். கூட சிங்கள மக்களை விட தமிழ் மக்கள் தான் இங்கே கூட. அப்போ இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமர்த்திட்டு உங்களுக்கு கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா கருத்தில் தெரிவிச்சுட்டு மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் ஜான்சன். பாய்.